ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான நம்ம எல்லாருமே அதிகம் யூஸ் பண்ணாமல் மறந்து போன ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். என்னென்னா இது சேப்பங்கிழங்குங்க. இந்த சேப்பங்கிழங்கு நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரில. நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம். அப்போ நிறைய ரெசிபீஸ்லாம் வரும். ஆனால் அதிகமாக இந்த சேப்பங்கிழங்கு நம்ம ரொம்ப பார்த்ததில்ல. ஒரு சிலர் மட்டும்தான் இதை செய்கிறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஆனால் இதில் எவ்வளவு நற்குணங்கள்லாம் இருக்குது தெரியுமா? சூப்பராக இருக்குங்க. இதை உரிச்சிட்டு காரக்குழம்பு வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அந்த கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு நம்ம இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் இப்போ வதக்கிட்டு புளி ஊற்றி எப்பவும் போல் காரக்குழம்பு மாதிரி வச்சோம்னாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இதனோட அந்த வளவளப்பு தன்மை கொஞ்சம் யாருக்கும் பிடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலேயே இதை அதிகம் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படியாவது மார்க்கெட் போனால் இந்த சீசன் இருக்கும்போது கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வந்துடுவேங்க. இதுவும் வாங்குவேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த புடிகரணை இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே கம்பல்சரி சீசனில் கிடைக்கும்போது நான் வாங்கிடுவேன். இந்த கிழங்கோட வகையை சேர்ந்தது தான் அந்த புடிகரணை. இந்த கிழங்கோட அந்த புடிகரணையை அக்கான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது என்ன கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும், அது கொஞ்சம் நாக்கு அரிக்கிற தன்மை இருக்கும். ரெண்டையுமே செய்கிற விதத்தில் நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே நல்ல உடம்புக்கு நல்ல காய்கறிகள் கூட. வாங்க விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு இந்த சேப்பங்கிழங்கை நல்லா குக்கரில் கழுவிட்டு நல்லா குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்துட்டு நல்லா தோலை உரிச்சிட்டேன். அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுறணும் ஃபஸ்ட்டே. அதாவது வேக வச்சு நம்ம தோலை உரித்து எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டே உப்பும் எண்ணெய், அதாவது கொஞ்சம் எண்ணெயும் விட்டு நம்ம பிரட்டிட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம உப்பு, கொஞ்சம் காரப்பொடி, அதாவது தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டு தனி மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி ஒன்றா அரைச்சி வச்சுருந்தேன். குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிரட்டிட்டு லைட்டாக தேவைன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். ஆனால் தண்ணி தெளித்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருந்தது எனக்கு. அதனால் அந்த எண்ணெய் இருக்கிறதோடையே பிரட்டியிருக்கலாமோன்னு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நல்லா பிரட்டி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு கூட பொரிச்சும் எடுக்கலாம். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தாக்குள்ள நல்லா 65 மாதிரி சூப்பராக தாங்க இருக்கும். இன்னும் ஒரு வெரைட்டியில் கூட செய்யலாம். நம்ம இதே மெத்தட்லேயே நம்ம சிக்கன் 65 பவுட்ரு போட்டு பிரட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம எப்பவும் நம்ம உருளைக்கிழங்கு வறுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் வறுத்து எடுக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி தாங்க செஞ்சேன். ஓகே, என்னென்ன போட்டேன்னா நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு உரிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிரட்டி வச்சுட்டேன். பிரட்டிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பிரட்டி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு சட்டியை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம உருளைக்கிழங்குலாம் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தேங்க. சூப்பராக இருந்ததுங்க. இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டானதும் கூட, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரச சாதம், தயிர் சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.